காதல் திருமண விவகாரத்தில் திருவாலங்காடு களம்பாக்கம் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட வனராஜா உட்பட 5 பேரை 2 நாட்கள் காவலில் எடுத்துள்ள சிபிசிஐடி போலீசார் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே கலாம்பாக்கம் பகுதியில் தனுஷ் மற்றும் விஜயாஸ்ரீ காதல் விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமன் காரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புழல் சிறையில் இருந்த பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் புழல் சிறையிலிருந்து அழைத்து வந்து நேற்று மாலை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிபதி சுனில் வினோத் முன்னிலையில் 5 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கேட்ட நிலையில் நீதிபதி 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்துள்ள நிலையில் இன்று காலை பெரியகுப்பம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் பெண்ணின் தந்தை வனராஜா, வழக்கறிஞர் சரத்குமார், பணிநீக்கம் செய்யப்பட்ட பெண் காவலர் மகேஸ்வரி, மணிகண்டன் மற்றும் கணேசன் உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த வழக்கில் எம்எல்ஏவும் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கும் மற்றும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் எந்த வகையில் சம்பந்தம் உள்ளது, சிறுவனை எதற்காக கடத்தினார்கள், ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் தொடர்பு உள்ளதா, பண பரிமாற்றங்கள் ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என வேலூர் சிபிசிஐடி டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான காவல்துறையினர் ஒருவரையும் தனித்தனி அறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது தொடங்கியுள்ள சிபிசிஐடி விசாரணை நாளை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.